மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை நான் டான் டிவியின் கல்வி சேனல் ஊடாக சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அப்போ நாங்கள் இறுதி காணொளியில் இந்த வர்த்தக கோட்பாடுகள் சம்பந்தமாக முழு நன்மை கோட்பாடு, ஒப்பீட்டு நன்மை கோட்பாடு, 2 கோட்பாடுகள் தொடர்பாகவும் நாங்கள் ஒரு விவரமான முறையில் ஆய்வு செய்திருக்கிறோம். அப்போ அதில் உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைத்திருக்கின்றது. அப்போ இன்றைக்கி இதோட சேர்ந்த பகுதி, இந்த முதலாவது 9.1 சேர்ந்த பகுதி சர்வதேச போட்டித்தன்மை. சர்வதேச போட்டித்தன்மை என்ற பகுதியை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்குது. சர்வதேச போட்டித்தன்மை. அப்போ மாணவர்களுக்கு விளங்கணும், இந்த சர்வதேச போட்டித்தன்மை என்றால் என்ன? சர்வதேச போட்டித்தன்மை பாருங்கள், சர்வதேச போட்டித்தன்மை. அப்போ இந்த சர்வதேச போட்டித்தன்மை என்பது என்ன சொல்கிறோம் என்றால், சர்வதேச சந்தையினை அடைவதற்கும் முதலீடுகள் மற்றும் மனித மூலதனம் போன்றவற்றை ஈர்த்துக் கொள்வதற்கும் ஒரு நாடு ஏனைய நாடுகளை விட தனித்துவமான ஆற்றலை கொண்டிருத்தல் சர்வதேச போட்டித்தன்மை என அழைக்கப்படும். இந்த விரவிலக்கணத்தை இருக்க மாணவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். சர்வதேச போட்டித்தன்மை என்பது என்ன குறிப்பிடுறோம் என்றால், சர்வதேச சந்தையினை அடைந்து கொள்வதற்கு, சர்வதேச சந்தையினை அடைந்து கொள்வதற்கு முதலீடுகள் பாருங்கள், எந்த ஒரு நாடும் ஒரு தரமான பண்டங்களை உற்பத்தி செய்து அவற்றை சந்தைக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டுக்கு முதலீடுகள் என்பது அதிகமாக இருக்க வேண்டும். அப்போ அந்த முதலீடுகளை தெரியல ஈர்த்துக் கொள்வதற்கு அடுத்தது வேறுங்க, 2வது மனித மூலதனம், ஹியூமன் கேபிட்டல். அவங்களுக்கு தெரியும், ஒரு வேலையாட்களிடம் இருக்கின்ற அறிவையும் ஆற்றலையும் தான் நாங்கள் மனித மூலதனம் என்று சொல்லுகிறோம். அறிவும் ஆற்றலும் தான் மனித மூலதனம் என அழைக்கப்படும். அப்போ அந்த மனித மூலதனம் ஒரு நாட்டிடம் சிறப்பாக இருக்கும். அந்த மனித மூலதனம் பாருங்க, இந்த சர்வதேச போட்டித்தன்மை சொல்லிக்க நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது ஒன்று முதலீடு, 2வது பாருங்க சொல்லுகிறோம் மனித மூலதனம். அப்ப இந்த முதலீடு மனித மூலதனம் என்பவற்றை ஈர்த்து கொள்வதற்கு தெரியல, ஒரு நாடு ஏனைய நாடுகளை விட, ஒரு நாடு ஏனைய நாடுகளை விட தனித்துவமான ஆற்றலை கொண்டிருத்தல். ஒரு தனித்துவமான ஆற்றல் ஒரு நாட்டிடம் இருக்குமாக இருந்தால் சர்வதேச போட்டித்தன்மை. அப்போ இன்றே சொல்லப்படுகிற கருத்து என்றால் மாணவர்கள் வடிவாக விளங்கணும். இப்போ உலகத்திலே ஒவ்வொரு நாடுகளும் இன்னும் ஒரு நாட்டோடு வர்த்தகம் செய்ய போதும். இப்போ எல்லா நாடுகளிடமும் ஒரே அளவிலான வளங்கள் இல்லை. சில நாடுகளில் இருக்கிற சில இயற்கை வளம் சில நாடுகளிடம் இல்லை. ஆனால் இன்று நீங்கள் பார்ப்பீங்கள், ஒரு நாடு இந்த சர்வதேச சந்தையில் தன்னுடைய இருப்பை நிலைநிறுத்தி கொள்வதற்கு, சர்வதேச சந்தையில் தன்னை இருப்பை நிலைநிறுத்தி கொள்வதற்கு தெரியல முதலீடுகளை ஏனைய நாடுகளில் இருந்து முதலீடுகளை கவர்வதிலும், ஏனைய நாடுகளில் இருந்து மனித மூலதனத்தை ஈர்த்து கொள்வதிலும் தனித்துவமான ஆற்றலை கொண்டிருக்க வேண்டும். உதாரணத்துக்கு சிங்கப்பூர் என்ற நாட்டை நீங்கள் எடுத்து பாருங்கள். சிங்கப்பூரை உங்களுக்கு எடுத்து பார்த்தால் தெரியும். தெரியல, இப்போ இலங்கை போன்று ஒரு இயற்கை வளம் அந்த நாட்டிடம் பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. உண்மையிலே இயற்கை வளம் பெரிய அளவில் ஒரு இல்லாத நாடு தான் சிங்கப்பூர். ஆனால் அந்த சிங்கப்பூர் நாடு பாருங்கள், அந்த சிங்கப்பூர் ஒரு தாராளமயமாக்கப்பட்ட பொருளாதார கொள்கையை உருவாக்கி வேறு வேறு நாடுகளிடம் இருந்து மூலதனத்தை, முதலீடுகளை ஈர்த்து கொள்வதில் ஒரு தனித்துவத்தை அந்த நாடு வைத்திருக்குது. பாருங்க, அந்த நாட்டை நோக்கி
அறிவாளிகள் பார்க்குறீங்க. அப்போ எத்தனையோ தொழில்நுட்பவியலாளர்கள், எத்தனையோ வகையான பொறியியலாளர்கள், சரியில்லை, மருத்துவத்தில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் பாருங்க அந்த நாட்டை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். அப்போ சிங்கப்பூருக்கு முதலீட்டையும் மனித மூலதனத்தையும் ஈர்த்து கொள்வதில் ஒரு தனித்துவமான ஆற்றலை அந்த நாடு வச்சிருக்கிறது. அப்போ இதே போன்று உலகத்திலே ஒவ்வொரு நாடும் ஏனைய நாடுகளை விட இந்த முதலீடுகளையும் மனித மூலதனத்தையும் ஈர்த்து கொள்வதில் ஒரு தனித்துவமான ஆற்றலை வைத்திருந்தால் அதற்கு பெயரிட்டிருக்கிறோம் சர்வதேச போட்டித்தன்மை. அப்போ இவ்வாறான ஈர்ப்புத்தன்மையை கொண்டிருக்கிற நாடு, இவ்வாறான ஒரு ஈர்ப்புத்தன்மையை கொண்டிருக்கின்ற நாடு தெரியல நிறைய முதலீடுகளை ஈர்த்து கொள்ளலாம், மனித மூலதனத்தை நிறைய ஈர்த்து கொள்ளலாம். அப்போ இதன் மூலமாக பாருங்கள் தரமான உற்பத்திகளை செய்து உலக சந்தையிலை ஏனைய நாடுகளை விட தரமான பண்டங்களை சந்தைப்படுத்தக்கூடிய ஒரு ஆளுமையை அந்த நாடு பெற்றுக்கொள்ளும். அப்போ உலக சந்தையிலே தனக்கு என்று ஒரு இடத்தை பிடித்து கொள்ளலாம். இதைத்தான் இந்த சர்வதேச போட்டித்தன்மை சொல்லுகிறது. அப்போ விளங்கி இருக்க மாணவர்களுக்கு அப்போ சர்வதேச போட்டித்தன்மையிலே பிரதானமான விடயங்கள் ரெண்டு. இந்த ரெண்டு விடயத்தை நீங்கள் கருத்தில் கொள்ள வேணும். நான் அடிக்கடி சொல்கிறேன், இந்த பிரதான விடயங்களை நாங்களும் அண்டர்லைன் பண்ணி காட்டுவோம், அதை நீங்களும் மாணவர்கள் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ரெண்டு விடயத்தையும் வச்சுக்கொண்டு தான் இந்த போட்டித்தன்மையை விளங்கப்படுத்துகிறோம். அப்போ சர்வதேச போட்டித்தன்மையை இந்த முதலீடுகளையும் மனித மூலதனத்தையும் ஈர்த்து கொள்வதில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் என்ன? எல்லா நாடுகளுக்கும் ஒரே மாதிரியான வல்லமை இருக்காது. ஆனால் இதை தீர்மானிக்கின்ற காரணிகளை அப்போ பாருங்கள், ஒன்று உற்பத்தி திறன், ஓரளவு உள்ளீட்டுக்குரிய வெளியீட்டு மட்டம். அப்போ உற்பத்தி திறன் கூடிய நாடுகளுக்கு இந்த சர்வதேச போட்டித்தன்மை என்பது அதிகமாக இருக்கும். பேரின பொருளாதார உறுதிப்பாடு, அந்த பேரின பொருளாதார உறுதிப்பாட்டில் முக்கியமாக குறிப்பிடுவது விலை உறுதிப்பாடு. உட்கட்டுமான வசதிகள் பாருங்க, சிறந்த உட்கட்டுமான வசதிகள், போக்குவரத்து, விலைப்பின்னல், செய்தி தொடர்பாடல், விலைப்பின்னல் போன்ற இந்த பொருளாதார உட்கட்டுமான வசதிகள் அப்படி இருக்கு. அப்ப இந்த உட்கட்டுமான வசதிகளை உயர்ந்த மட்டத்தில் வைத்திருக்கிற நாடுகளுக்கு இந்த முதலீடுகளையும் மனித மூலதனத்தை மீட்டு கொள்ளுகின்ற ஆளுமை உயர்வாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், ஆய்வு மற்றும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் மீதான முதலீடுகள். அப்ப ஆராய்ச்சி அபிவிருத்திக்காக அந்த நாடுகள் காட்டிக்கொண்டிருக்கிற ஆர்வம், அவற்றின் மீதான முதலீடுகள். அடுத்தது வரி கட்டமைப்பு. அப்ப முதலீடுகளை ஊக்குவிக்க வேண்டும் என்றால் அப்ப அந்த முதலீடுகள் மீதான வரிகள் தளர்த்தப்பட்டிருக்க வேண்டும். அப்ப அந்த முதலீடுகள் மீதான வரிகள் தளர்த்தப்பட்டிருக்கும். ஊழியம் உழைக்கின்ற வருமானத்தின் மீது விதிக்கப்படுகிற தனிநபர் வருமான வரிகளில் ஒரு அதாவது தளர்வான ஒரு நிலை இருக்கணும். இப்படியான ஒரு தன்மை இருந்தால் தான் அவற்றை கூட ஈர்த்து கொள்ளலாம். அடுத்தது நாணய மாற்று வீத உறுதிப்பாடு. ஒரு பொருளாதாரத்தினுடைய வெளியக உறுதிநிலை என்பது நாணய மாற்று வீத உறுதியில தான் தங்கி இருக்கின்றது. அப்ப அந்த நாணய மாற்று வீத உறுதிப்பாடு எப்படி இருக்கணும்? அடுத்தது உலக சந்தைக்கு தேவையான மனித மூலதனத்தை அடிப்படையாக கொண்ட கல்வி முறைமை. பாருங்க, நாங்கள் உலகம் முழுக்க பேசிக்கொண்டிருப்பது தெரியல, மனித மூலதனத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கல்வி முறைமை, அந்த எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு ஹியூமன் கேபிட்டலை அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கும். தெரியல, இவை இலங்கை போன்ற நாடுகளில் நெடுக சொல்லுகின்ற ஒரு குறைபாடு இதுதான். அந்த மனித மூலதனத்தை உருவாக்கக்கூடிய கல்வி முறைமைகளில் நாங்கள் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறோம். தெரியல, தொழிற்சந்தைக்கு ஏற்ற மாதிரி ஊழியத்தை உருவாக்குகின்ற கல்வி முறைமைகளில் நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம். இந்த வளர்ந்த நாடுகளில் பார்த்தீங்களென்றால் மாறி மனித மூலதனத்தை உருவாக்கக்கூடிய வகையிலான கல்வி முறைமையில தான் அந்த நாடுகள் இயங்கி கொண்டிருக்கின்றது.
அப்ப இந்த தன்மை, அப்ப இவைதான் சர்வதேச போட்டித்தன்மையை நிர்ணயிக்கின்ற முக்கியமான காரணிகள். அடுத்தது பாருங்கள், வணிகம் செய்வதில் காணப்படும் செலவுகள். அப்ப இந்த வணிகம் செய்வதில் காணப்படுகின்ற செலவீனங்கள், அப்ப அதற்குள்ளதான் நிர்வாக முறைமையின் தன்மை, ஊழிய சந்தையினுடைய நெகிழ்தன்மை, அரச நிர்வாகத்தினுடைய வினைத்திறன், தனியார் சொத்துரிமை பாதுகாப்பு, நல்லாட்சி முறை, சட்ட ஆதிக்கம். இந்த வணிகம் செய்வதில் உள்ள செலவுகள் உயர்வாக இருப்பதும் குறைவாக இருப்பதும், இந்த வணிகம் செய்வதில் உள்ள செலவீனங்கள் உயர்வாக இருப்பதும் குறைவாக இருப்பதும் என்னத்தில் தங்கி இருக்கும் பாருங்கள். நிர்வாக முறைமை என்ற தன்மை இருக்கும், ஊழிய சந்தை என்ற நெகிழ்திறன்ல இருக்கும், அரச நிர்வாகத்தின் வினைத்திறன், தனியார் சொத்துரிமை பாதுகாப்பு, நல்லாட்சி முறை, சட்ட ஆதிக்கம். அடுத்தது பாருங்க, இவ்வளவு விஷயத்திலையும் தங்கி இருக்கும். அப்ப இதுல மாணவர்கள் உங்களுக்கு அந்த பரிந்துரைக்கப்பட்ட பாடத்திட்டத்துக்கு அமைவாக நீங்கள் நின்றா சரி. அப்ப சர்வதேச போட்டித்தன்மை, அப்ப போட்டித்தன்மை என்றால் என்ன, அந்த போட்டித்தன்மையை தீர்மானிக்கின்ற அல்லது அந்த போட்டித்தன்மையிலே ஆதிக்கம் செலுத்துகின்ற காரணிகள் அவை. இந்த சர்வதேச போட்டித்தன்மையில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்ற காரணிகள். அடுத்த தலையங்கம் பாருங்கோ, சர்வதேச போட்டித்தன்மையின் நன்மை. போட்டி நன்மை அவதானமாக இருக்கணும். போட்டித்தன்மை வேறு, போட்டித்தன்மையின் நன்மை, போட்டித்தன்மையினுடைய நன்மை. அப்ப போட்டித்தன்மையினுடைய நன்மை என்றா என்ன? போட்டி நன்மை. அப்ப போட்டி நன்மை என்ன சொல்லுதென்றால், குறித்த ஒரு பண்டத்தை நுகர்வோனுக்கு வழங்கும் போது, குறித்த ஒரு பண்டத்தை நுகர்வோனுக்கு வழங்கும் போது ஏனைய போட்டியாளர்களை விட அதிக பெறுமதிகளை நுகர்வோனுக்கு கிடைக்க செய்தல் போட்டித்தன்மையின் நன்மை என அழைக்கப்படும். அப்ப என்னத்தை வச்சு விளங்கப்படுத்துறோம்னா, இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ உலக சந்தைக்கு தெரியல, ஒவ்வொரு நாடும் அல்லது எத்தனையோ கம்பெனிகள் பொருட்களை உற்பத்தி செய்து உலக சந்தைக்கு அனுப்பும். அப்ப ஒவ்வொரு கம்பெனிகளாலும் அல்லது ஒவ்வொரு நிறுவனத்தாலும் உற்பத்தி செய்யப்படுகின்ற பண்டங்கள் நுகர்வோருக்கு ஏதோ ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். அப்ப அந்த நுகர்வோருக்கு கொடுத்து கொண்டிருக்கிற அனுகூலம்தான் அந்த பண்டங்களினுடைய பெறுமதி. அப்ப என்ன சொல்லுகிறோம், சரியல, ஒரு பண்டம் ஒன்றினை நாங்கள் சந்தைக்கு வழங்கும் போது அல்லது ஒரு நிறுவனம் அல்லது ஒரு நாடு வழங்கும் போது ஏனைய நிறுவனங்களை விட அல்லது ஏனைய நாடுகளை விட அதிக பெறுமதியில், அப்ப அந்த பண்டங்கள்ல இருந்து கிடைக்கின்ற அனுகூலம், அந்த அட்வான்டேஜ் எப்படி இருக்கணும், கூடுதலாக இருக்கும் ஏனையாக்களை விட. அப்படி கூடுதலான பெறுமதியிலை பண்டங்களை வழங்கக்கூடிய ஆற்றலுக்கு பேர் போட்டி நன்மை. இதைத்தான் போட்டி நன்மை என்று சொல்லுகிறோம். அப்ப இவ்வாறான ஒரு பண்பிலை ஒரு நாடு அல்லது நிறுவனம் இருந்தால் ஏனைய நிறுவனங்களோடு அல்லது நாடுகளோடு போட்டியிடுகின்ற ஆற்றலை அது உயர்வாக கொண்டிருக்கும். அப்ப இந்த பண்டங்களுக்கு சர்வதேச மட்டத்தில் இருக்கிற கேள்வித்தன்மை அதிகமாக இருக்கும். அப்ப சர்வதேசத்திலே தனக்கு என்று ஒரு இடத்தை அந்த பண்டங்கள் பெற்றுக்கொள்ளும். அப்ப இதைத்தான் போட்டி நன்மை. கவனமானவர்கள் சொற்பதம் வடிவ விளங்கோனும். போட்டி தன்மை என்பது வேறு, போட்டி நன்மை என்பது வேறு. இதைத்தான் போட்டி நன்மை என்று சொல்லுகிறோம். அப்ப இந்த போட்டி நன்மைக்கு பாருங்க, இந்த போட்டி நன்மைக்கு ஏதுவான மூலங்கள் என்ன? இப்ப நான் சொன்ன மாதிரி அதிக பெறுமதியில் பண்டங்களை வழங்கக்கூடிய ஆற்றல், ஏனைய நாடுகளை விட நிறுவனங்களை விட அதிக பெறுமதியில பண்டங்களை வழங்கக்கூடிய ஆற்றல் தான் போட்டி நன்மை.
அப்ப இப்படி வழங்கக்கூடிய ஆற்றல் என்னென்ன காரணிகளால் தீர்மானிக்கப்படும்? அப்ப இந்த போட்டி நன்மைக்கு ஏதுவான மூலங்கள் பாருங்கள். அப்ப முதலாவது மூலமாக சொல்லுகிறோம், ஆராய்ச்சி அபிவிருத்தி துறைகளில் காணப்படுகின்ற பெரிய இயலளவு தன்மை. ஆராய்ச்சி அபிவிருத்திகளில் காணப்படுகின்ற பெரிய அளவிலான ஒரு இயலளவு தன்மை. அடுத்தது நுண்ணறிவு சொத்துக்களின் உடைமை, அதாவது ஆக்க உரிமை, வியாபார குறி, தனக்கென்று சொல்லி வியாபார குறிகளை உருவாக்குகின்ற ஆளுமைகள், அதைத்தான் இங்கே நாங்கள் நுண்ணறிவு சொத்துக்கள். அப்ப இந்த நுண்ணறிவு சொத்துக்கள் கூடிய நாடுகளிடம் போட்டி நன்மை அதிகமாக இருக்கு. அது நீங்கள் நாடென்றும் பார்க்கலாம், நிறுவனம் என்றும் பார்க்கலாம். பங்கீட்டு நடவடிக்கைகள் தொடர்பில் விசேட உரிமை காணப்படும். பங்கீட்டு அடிப்படையில் விசேட உரிமை. மூலதன உபகரணங்களின் உரிமை, மூலதன உபகரணங்களின் உரிமை பாருங்கள். உதாரணம் கனிய எண்ணெய் ஆராய்ச்சி, சுங்கத் தொழில் போன்றவற்றினுடைய தன்மை. சிறந்த உற்பத்தியாளரை உருவாக்குதல் அல்லது நுகர்வோனின் தேவைக்கு விரைவான பதிலை வழங்கக்கூடிய இயலுமை. ஒரு சிறந்த உற்பத்தியாளர்களை உருவாக்குகிற ஆற்றல், குறைந்த செலவில் உற்பத்தி செய்தல் அல்லது மிகப்பெரிய உற்பத்தி இயலளவை கொண்டிருக்கிற ஒரு பெரிய லார்ஜ் ப்ரொடக்ஷன். அப்போ அங்கே அளவு திட்ட ரீதியான சிக்கனங்களை அந்த நாடுகள் கொண்டிருக்கும். அப்போ குறைந்த செலவில் ஒரு பொருளை உற்பத்தி செய்து ஏனைய நிறுவனங்களை விட குறைந்த செலவோடு அதிக பெறுமதியில் அந்த பண்டத்தை கொடுக்கிற ஆற்றல் ஒரு நாட்டுக்கு கிடைத்துவிடும். சக்தி வாய்ந்த விநியோக உபாய முறைகள். அடுத்தது தொழிற்பட மூலதனத்தில் விநியோகிப்பதில் காணப்படுகிற இலகுத்தன்மை, மிகைத்திறமையான முகாமைத்துவ முறைமை, பிரவேச தடை காணப்படுதல் அல்லது தனியுரிமை நிலை காணப்படுதல். அப்ப இதில் இப்போ எல்லா விஷயமும் இதில் 10 விடயம் கொடுத்திருந்தாலும் நீங்கள் ஒரு சர்வதேச போட்டி நன்மையை, இந்த போட்டி நன்மையை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் அங்கே என்ன காரணி அல்லது என்ன மூலங்கள் சாதகமாக இருக்கும், இதைத்தான் போட்டி நன்மை என்று சொல்கிறோம். அப்போ இன்று சர்வதேச ரீதியாக நாடுகளுக்கு சொல்லப்படுகிற விஷயம், போட்டித்தன்மையினுடைய இயலுமையை கூட்ட வேணும். அப்போ முதலீடுகள், மனித மூலதனம் போன்றவற்றை ஈர்த்து கொள்வதில் ஏனைய நாடுகளை விட ஒரு நாடு ஒரு அதிக வல்லமையோடு இருக்க வேண்டும் என்பதை போட்டி நன்மை அல்ல போட்டித்தன்மை குறிப்பிடுகிறது. நுகர்வோருக்கு பண்டம் ஒன்றை வழங்கும் போது ஏனைய போட்டியாளர்களை விட சிறந்த பெறுமதியில், ஏனைய போட்டியாளர்களை விட கூடிய பெறுமதியில் ஒரு பண்டம் ஒன்றை வழங்கக்கூடிய ஆற்றல், ஒரு பண்டம் ஒன்றை வழங்கக்கூடிய ஆற்றல் அங்கே ஒரு நிறுவனத்துக்கு அல்லது நாட்டுக்கு இருக்கும். அது போட்டி நன்மை. கவனம் சொற்பதம் இந்த முறையும் கேட்டார்கள். தெரியல, ஒப்பீட்டு நன்மை போட்டி நன்மை வேறுபடுத்து. ஒப்பீட்டு நன்மை போட்டி நன்மை வேறுபடுத்து. அப்போ நாங்கள் ஏற்கனவே ஒப்பீட்டு நன்மை தனியாக படிச்சிருக்கிறோம். இப்போ போட்டி நன்மை படித்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ போட்டி தன்மை வேறு, போட்டி நன்மை வேறு. சொற்பதங்களை வடிவாக வேறுபடுத்தி பாருங்கள். இனி இவ்வளத்தையும் வைத்துக்கொண்டு மாணவர்கள் பொதுவாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம், சர்வதேச வர்த்தகத்தின் அனுகூலங்கள். ஒரு நாடு சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடுவதால் அந்த நாட்டுக்கு கிடைக்கின்ற நன்மை என்ன? பொதுவாக இது பகுதி 2லையும் எத்தனையோ தடவை ஃபைனல் பேப்பரில் வினாவப்பட்டுட்டு. அப்போ பாருங்க, அப்போ ஒரு நாடு இன்னும் ஒரு நாட்டோடு வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டால் அந்த நாட்டுக்கு என்ன நன்மை? அப்போ ஒன்று சொல்லுகிறோம், மிகை உற்பத்திகளை விற்பனை செய்யலாம். அதாவது ஒரு நாட்டில் நயமாக இருக்கிற பண்டம் தான் அந்த நாட்டுக்கு சிறப்பு தேர்ச்சியான உற்பத்தியாக மாறும். அப்போ அந்த உற்பத்தியிலே அந்த நாடு ஒரு மிகை உற்பத்தியை அடையும். அப்போ அந்த மிகையான பொருளை இன்னும் ஒரு நாட்டுக்கு விற்பனை செய்து
அந்நிய செலாவணியை ஈட்டிக் கொள்ளலாம். அப்ப மிக உற்பத்திகளை வேறு நாடுகளுக்கு விற்பனை செய்யலாம், அந்நிய செலாவணியை ஈட்டிக் கொள்ளலாம். அடுத்தது, உள்நாட்டில் உற்பத்தி செய்ய முடியாத பொருட்களை குறைந்த விலையில் பாருங்கள். இப்போ ஒரு நாடு தனக்கு நயமில்லாத பண்டத்தை சொன்னால் முழு நயமோ ஒப்பீட்டு நயமோ தனக்கு நயமில்லாத பண்ட உற்பத்தியில இருந்து அந்த நாடு விலகி கொள்ளும். அந்த உற்பத்தியில இருந்து அந்த நாடு விலகி கொள்ளும். அப்ப அந்த உற்பத்தியிலிருந்து விலகுதென்றால் அங்க பொருள் என்ன? தனக்கு பொருத்தப்பாடு இல்லை. அப்ப அதை ஒரு நயமான நாட்டில் இருந்து பெற்றுக்கொள்ளேக்க அந்த நாடு தரமான பண்டங்களை பெற்று நுகரும். அப்ப தரமான பண்டங்களை பெற்று நுகர்வதற்கு உதவியாக இருக்கும். பாருங்க, தன்னிடம் இருக்கிற வளங்களை வினைத்திறனோடும் விளைதிறனோடும் பயன்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. வினைத்திறனாகவும் பாவிக்கலாம், விளைதிறனாகவும் பாவிக்கலாம். ஆகவே வளங்கள் வினைத்திறனாகவும் விளைதிறனாகவும் பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு. தரமான பண்டங்களை குறைந்த விலையில் நுகர்வதற்கு வழி அமைக்கும். இதைத்தான் முதலே சொன்னார். நயமில்லாத பண்டத்தை ஒரு நாடு இறக்குமதி செய்யக்கை அப்ப தரமான பண்டம் அந்த நாட்டுக்கு குறைந்த விலையில் வந்து சேரும். நவீன தொழில்நுட்பத்தினை வெளிநாடுகளில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம். சொல்வார்கள், இப்போ ஒரு பண்டங்களை நாங்கள் இறக்குமதி செய்யக்கை அந்த பண்டங்களினுடைய தரநிலைமையை வைத்துக்கொண்டு அவர்கள் என்னென்ன தொழில்நுட்பத்தை கையாளுகிறார்கள். சில பல்தேசிய கம்பெனிகள் உங்களுக்கு தெரியும், தங்களுடைய முதலீடுகளை ஒரு நாட்டுக்குள் நகர்த்தி அங்கே பண்டங்களை உற்பத்தி செய்து அந்த பண்டங்களை வேறு நாடுகளுக்கு விற்பனை செய்கிறார்கள். அப்ப இதன் மூலமாக நவீன தொழில்நுட்ப முறைகள் அந்த நாட்டுக்குள் வந்து சேரும். அப்ப வெளிநாட்டு முதலீடுகள் வந்து சேரும். இதன் மூலமாக பாருங்கள், அப்ப ஒரு நாடு நயமான பண்ட உற்பத்தியில ஈடுபடைக்கை அந்த நாட்டுக்கு அந்த உற்பத்தியிலே சிறப்பு தேர்ச்சி, அதுல மிகையான உற்பத்தி. அப்ப மிக உற்பத்தி வரைக்கும் அந்த நாட்டின் உற்பத்தியின் இயல் அளவு அந்த நாட்டின் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை கூட்டும். அப்ப இது பொருளாதார வளர்ச்சிக்கு வழிகோலும். அப்ப பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். வெளிநாட்டு முதலீடு, வெளிநாட்டு உதவி என்பவற்றை விரைவாக பெற்றுக்கொள்வதற்கு இது உதவும். எனவே ஒரு நாடும் இன்னமொரு நாடும் வர்த்தகத்தில் ஈடுபடைக்கை சர்வதேச ரீதியாக நாடுகள் ஒன்றோடு ஒன்று வர்த்தக ரீதியில் நெருங்கிக் கொள்ளும். அப்ப நெருங்கிக் கொள்ளேக்க அங்கே மாணவர்களுக்கு விளங்கும் நாடுகளுக்கு இடையில ஒரு பொருளாதார உறவு வலுப்படும். அப்ப இதன் மூலமாக வெளிநாட்டு உதவிகளை தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். வெளிநாட்டு முதலீடுகளை வரவழைக்கிறதுக்கான ஒரு சக்தியாக அது மாறி நிற்கும். ஒரு வர்த்தகத்தால் கிடைக்கிற அனுகூலம். வர்த்தகத்தின் துணைநிலை சேவைகள் அப்ப நாடுகளுக்கு இடையிலான போக்குவரத்து, வங்கி சேவைகள், நிதியியல் பணிகள், தொடர்பாடல் பணிகள், அப்ப நாடுகள் வர்த்தகத்தில் ஈடுபடைக்கை இந்த வர்த்தகத்தின் துணைநிலை சேவைகள் என்று சொல்லுகிற சேவைகள் எல்லாம் வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்லும். அடுத்தது, ஒவ்வொரு நாடும் பொருளாதார பங்கு பெற்றலை அதிகரிக்க செய்யும். அதோடு சொல்லுகிறோம் பொருளாதார நலன். இதைத்தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்தேன். ஒப்பீட்டு நய கோட்பாட்டுக்குள்ளால பார்த்தோம். அப்ப ஒப்பீட்டு நயமான பண்டத்தை ஒரு நாடு ஏற்றுமதி செய்யும். அப்ப நாடுகள் பொருத்தமான பரிமாற்று வீதத்தில் வர்த்தகத்தில் ஈடுபட்டால் ஒரு நாட்டினுடைய உற்பத்தி இயலளவை விட அப்ப வெளியே அந்த நாட்டினுடைய நுகர்வு புள்ளி அப்ப பிவிசி கோட்டுக்கு வெளியேதான் ஒரு நாட்டினுடைய சிபிசி கோடு அமைந்திருக்கும். அப்ப உற்பத்தியினுடைய இயலளவை விட நுகர்வு சாத்தியம் அப்ப இந்த நுகர்வு சாத்தியம் எப்படி இருக்கும்? பெரிதாக இருக்கும். அப்ப உற்பத்தி சாத்திய வளைகோட்டுக்கு வெளியிலே நுகர்வு. அப்ப இதுதான் அந்த வர்த்தகத்தால் கிடைக்கின்ற ஒரு பெரிய அனுகூலம். ஒரு நாட்டினுடைய உற்பத்தி இயலளவு மட்டத்தை விட நுகர்வு இயலளவு பெருசாக இருக்கும்.
அப்போ உற்பத்தி சாத்திய வளைகோட்டுக்கு வெளியில் இருக்கிற ஒரு புள்ளியில் ஒரு நாடு நுகர்வை மேற்கொள்வதற்கு வழிவகுக்கும். அப்படி வேறுங்க. அப்போ இவ்வாறு இப்போ பகுதி 2 ஒரு 4 புள்ளிக்கண்ணு உங்கள்கிட்ட கேட்கப்பட்டால் நீங்கள் ஒரு 4 வலுவான பாயிண்ட்ஸ் எழுத கற்றுக்கொள்ளுங்க. அவர் சர்வதேச வர்த்தகத்தினால் ஒரு நாடு பெற்றுக்கொள்ளுகின்ற அனுகூலம் என்ன, அப்போ என்னென்ன அனுகூலத்தை அந்த நாடு பெற்றுக்கொள்ளும் என்பது மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். சரிதானே? அப்போ சர்வதேச வர்த்தகத்தினுடைய அனுகூலங்கள் ரைட். அப்போ இதுலேயும் மாணவர்களுக்கு எந்த விதமான சிக்கலும் இருக்காது. ரைட். இப்போ நாங்கள் அடுத்த ஒரு முக்கியமான விடயம் ஒன்று பார்க்க போகிறோம். இறக்குமதி செயற்பாட்டால் வார வர்த்தக நலன், ஏற்றுமதி செயற்பாட்டால் வார வர்த்தக நலன். அப்போ இதில் மாணவர்கள் நடைமுறை ரீதியாக அறிந்து கொள்ளுங்கோ. இப்போ ஒரு நாடு உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிற பண்டம் ஒன்றை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யலாம். உள்நாட்டில் உற்பத்தி செய்கிற ஒரு பொருள் ஒன்றை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ இலங்கை அரிசியை உற்பத்தி செய்கின்ற நாடு. இலங்கையில் அரிசி உற்பத்தி ஆகுது. ஆனால் அதே நேரம் இலங்கை என்ன செய்யுது? பாகிஸ்தானில் இருந்தும் சீனாவிலும் இருந்தும் அரிசியை இறக்குமதி செய்துதானே. அதே மாதிரி பாருங்க, இப்போ இலங்கை ஆடையை உற்பத்தி செய்கிற நாடு. இந்தியாவில் இருந்தும் பாகிஸ்தானில் இருந்தும் இந்தோனேசியாவில் இருந்தும் ஆடையை இறக்குமதி செய்கிறது தானே. அப்போ உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிற ஒரு பண்டம் இறக்குமதி செய்யப்படலாம். அப்போ எப்போ அந்த பண்டம் இறக்குமதி செய்யப்படலாம்? உள்ளூர் சந்தை விலையை விட நாம் இறக்குமதி செய்கிற பொருளின் விலை குறைவாக இருந்தால். உள்நாட்டில் உற்பத்தி செய்கிற பண்டம் எப்போ இறக்குமதி ஆகும் என்றால், இந்த உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிற பொருளின் விலையை விட நாங்கள் இறக்குமதி செய்கிற பொருளின் விலை மலிவாக இருக்கும். அப்போ முதலாவது வரைபடத்தை பாருங்கள். இறக்குமதியும் வர்த்தக நலனும். இறக்குமதியும் வர்த்தக நலனும் பாருங்கள். இது கேள்விக்கோடு. அப்போ இந்த கேள்விக்கோடு பிள்ளைகள் உள்நாட்டு கேள்விக்கோடு. சரி, உள்நாட்டு கேள்வி. இந்த நிரம்பல் கோடு பாருங்கள், உள்நாட்டு நிரம்பல். அப்போ ஹோம் சப்ளை. இங்கே உள்நாடு என்பது கோமண்ட ஆங்கிலத்தால் அழைக்கிறோம். சரியல்லோ? உள்நாட்டு நிரம்பல். அப்போ உள்நாட்டு கேள்வியும் உள்நாட்டு நிரம்பலும் சேர்ந்து இதில் ஒரு சமநிலை வேற. இதில் ஒரு சமநிலை தொகை, இதில் ஒரு சமநிலை விலை இருக்கும். இப்போ இந்த உள்ளூர் சந்தை விலையை விட இந்த பொருளை நாங்கள் வேறு நாட்டிடம் இருந்து குறைந்த விலையில் வாங்கக்கூடியதாக இருக்கின்றது. வேறு நாட்டிடம் இருந்து குறைந்த விலையில் பாருங்க. அப்போ உள்நாட்டு சந்தை விலையை விட நாம் இறக்குமதி செய்கிற பொருளின் விலை மலிவாக இருக்கும். அப்போ இது இம்போர்ட் சப்ளை. அப்போ இறக்குமதி நிரம்பல் கோடு இப்படி வழங்கணும். வேறு ஒரு நாட்டிடம் இருந்து குறித்த நாடு குறிக்கப்பட்ட ஒரு விலையில் இருந்து அந்த பொருளை வாங்கலாம். அப்போ இந்த இறக்குமதி நிரம்பல் கோடும் கேள்வி கோடும் ஒன்றை ஒன்றை வெட்டுகிற இடத்துல தான் இனி சமநிலை இருக்கும். இந்த யதார்த்தமாக மாணவர்களுக்கு இருக்க விளங்கிக் கொள்ளணும். இறக்குமதி இல்லாத நிலையில் கேள்வியும் நிரம்பலும் சேர்ந்து சமநிலை இங்கே இருக்கும். இப்போ இந்த பொருளை வெளிநாட்டில் இருந்து குறைந்த விலையில் வாங்கலாம். அப்போ குறைந்த விலையில் P2 என்ற விலையில் வாங்கலாம் என்றால் இறக்குமதி நிரம்பல் கோடு தொகையீச்சுக்கு சமாந்திரம். அப்போ இறக்குமதி நிரம்பல் கோடும் கேள்வி கோடும் ஒன்றை ஒன்று வெட்டுகிற இடத்துல இப்போ சமநிலை இருக்கும். பாருங்கள், அப்போ இந்த Q3 என்பது இறக்குமதி செய்கிற பண்டத்துக்கான கேள்வி தொகை. P2 என்ற விலையில் இறக்குமதி செய்தால் உள்நாட்டு நிரம்பலாளன் சொல்லுகிறான் Q2 என்ற அளவை நான் நிரம்பல் செய்ய தயார். Q2 என்ற தொகையை நான் நிரம்பல் செய்கிறதுக்கு தயார். உள்நாட்டிலே பாருங்க, விலை குறைவென்றால் அவற்றை நிரம்பல் தொகை குறையும்.
ஆனால் கேள்வித்தொகை அதிகம். அப்போ கேள்வித்தொகையை விட உள்நாட்டு நிரம்பல் தொகை பாருங்க, கேள்வித்தொகையை விட உள்நாட்டு நிரம்பல் தொகை சின்னனாக இருக்கும். அப்போ சந்தையில் மிகை கேள்வி, அந்த மிகையாக இருக்கிற கேள்வி எவ்வளவோ அவலாத்தையும் அந்த நாடு இம்போர்ட் பண்ணும். அப்போ இவ்வளவு பொருளையும் அந்த நாடு இறக்குமதி செய்யும். அப்போ P2 என்ற விலையில் இவ்வளோத்தையும் அந்த நாடு இறக்குமதி செய்யும். அப்போ கேள்வித்தொகை இங்கே இருக்கும், நிரம்பல் தொகை இங்கே இருக்கும். சரி, இப்போ இறக்குமதி செய்ய முதல் உள்நாட்டு சந்தை விலை P1 தானே. அப்போ இந்த P1 என்ற விலையில் பாருங்கள், நுகர்வோர் மிகை கன்சியூமர் சர்ப்ளஸ். P1 என்ற விலையில் நுகர்வோர் மிகை இந்த A என்ற முக்கோணம். அப்போ இறக்குமதிக்கு முன்னண்டால் சந்தை விலை P1, அவங்க விலை P1, நுகர்வோர் மிகை பாருங்கள் A. P1 பாருங்கள் உற்பத்தியாளர் மிகை கீழே உள்ள முக்கோணம் Bயும் Cயும். அப்போ நுகர்வோர் மிகையினதும் உற்பத்தியாளர் மிகையினதும் கூட்டுத்தொகைதானே பொருளாதார மிகை. அப்போ பொருளாதார மிகை A சக B சக C. இது இப்போ இறக்குமதிக்கு முன். இறக்குமதிக்கு பின் பாருங்கள், இறக்குமதிக்கு பின் இப்போ நுகர்வோர் P2 என்ற விலையை செலுத்தி Q3 என்ற தொகையை வாங்க போயினோம். அப்போ P2 என்ற விலையில் Q3 என்ற தொகையை வாங்கினால் இந்த முக்கோணம் நுகர்வோர் மிகை. ஆகவே பாருங்கள், A சக B சக G சக H, A B G H. இப்போ P2 என்ற விலையில் உள்நாட்டு உற்பத்தியாளர்கிட்ட நிரம்பல் தொகை Q2, இந்த P2வில் Q2. அப்போ ஆகவே இந்த C என்ற முக்கோணம் தான் உற்பத்தியாளர் மிகை. அப்போ இறக்குமதிக்கு பின் உற்பத்தியாளர் மிகை C. அப்போ ஆகவே பொருளாதார மிகை A B G H நுகர்வோர் மிகையோடு உற்பத்தியாளர் மிகை C. அப்போ ABCயாக இருந்த பொருளாதார மிகை பாருங்கள், இப்போ ABGH. அப்போ என்ன செய்யுது? பொருளாதார மிகை அதிகரிக்குது. எவ்வளவால பொருளாதார மிகை அதிகரிக்குது? GH. அந்த GH இந்த பகுதி பாருங்க, ஒரு நாடு இறக்குமதி செய்தால் தனித்து நுகர்வோன் மிகையை பார்த்தீங்கன்னா நுகர்வோன் மிகை அதிகரிக்கும், உற்பத்தியாளர் மிக குறையும். அப்போ இறக்குமதி செய்வது மாணவர்களுக்கு விளங்கணும், உள்நாட்டு நிரம்பல் தொகையை குறைக்கும். ஆகவே உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு ஒரு பாதிப்பை இறக்குமதி கொடுக்கும். அப்போ இறக்குமதி நடவடிக்கைகள் யாருக்கு பாதிப்பு? உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு தான் பாதிப்பு. அப்போ உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு இறக்குமதிகள் ஒரு பாதிப்பை கொடுத்து கொண்டிருக்கும். ஆனால் நுகர்வோர்கள் குறைந்த விலையில் கூடிய தொகையை வாங்குவார்கள். நுகர்வோர்கள் பாருங்க, குறைந்த விலையில் பிள்ளைகள் கூடிய தொகையை வாங்கி கொண்டிருப்பார்கள். அப்ப ஆகவே இறக்குமதி செய்வதாலே நுகர்வோர் மிகை கன்சியூமர் சர்ப்ளஸ் அதிகரிக்குது, உற்பத்தியாளர் மிகை குறையுது. ரெண்டும் சேர்ந்தது தானே பொருளாதார மிகை அல்லது மொத்த மிகை. மொத்த மிகை கூடும், எக்கனாமிக் சர்ப்ளஸ் கூடும். அப்போ எவ்வளவான? இந்த முக்கோணத்தால். அப்போ இந்த முக்கோண பகுதி எவ்வளவும் ட்ரேட் பெனிஃபிட், வர்த்தக நலன். விளங்குது பிள்ளைகள்? அப்போ வர்த்தகத்தாலை ஒரு சமூகத்துக்கு கிடைத்த நன்மை. அந்த சமூக நன்மை பிள்ளைகள் இதை வைத்து பார்க்கிறோம் என்றால் எக்கனாமிக் சர்ப்ளஸை வச்சு. பொருளாதார மிகை, பொருளாதார மிகையைத்தானே மொத்த மிகை என்று சொல்லித்தார். நுகர்வோன் மிகை பிளஸ் உற்பத்தியாளன் மிகை. அப்போ பொருளாதார மிகையை கூட்டும். அப்போ இறக்குமதி நடவடிக்கைகள் பொருளாதார மிகையை கூட்டும் என்பது மாணவர்களுக்கு தெரிய வரும். தயவு செய்து பிள்ளைகள் ஒரு வரைபடத்தை கீறி இதை அவதானியுங்க. சரி, இதே மாதிரி ஏற்றுமதி பக்கம் நின்று பாருங்க. இப்போ நான் இறக்குமதி பக்கம் விளங்கப்படுத்தின மாதிரி ஏற்றுமதி பக்கம்.
அப்போ ஒரு நாடு தனக்கு நயமான பண்டத்தை தான் ஏற்றுமதி செய்யும். எப்போ ஏற்றுமதி செய்யும்? உள்நாட்டு சந்தை விலையை விட வெளிநாட்டில் கூடியதொரு விலை கிடைக்க வேணும். உள்நாட்டில் இருக்கிற விலையை விட வெளிநாட்டில் கூட விலை கிடைத்தா தான் ஒரு நாடு பண்டத்தை எக்ஸ்போர்ட் பண்ணும். அதே நேரம் அவங்களுக்கு வர்த்தக கோட்பாட்டின் அடிப்படையில் தெரியும் அந்த உற்பத்தியில் அந்த நாடு நயமாக இருக்கும். பாருங்கள், அப்போ உள்நாட்டு கேள்வி உள்நாட்டு நிரம்பல்ல சமநிலை. இப்போ இந்த பண்டத்தினுடைய இந்த P1 என்ற விலையை விட பாருங்க வெளிநாட்டில் நாங்கள் P2 என்ற விலைக்கு விற்கலாம். அப்போ உள்நாட்டு சந்தை விலையை விட கூடியதொரு விலை இருந்தால் தான் அந்த நாடு பொருளை ஏற்றுமதி செய்யும். அப்போ P2 என்ற விலையில் பாருங்க, அப்போ P2 என்ற விலையில் ஏற்றுமதி நிரம்பல் கோடு தொகையச்சுக்கு சமாந்தரம். அப்போ இந்த விலையில நுகர்வோர் சொல்லுவினம் கேள்வித்தொகை உளவு. நாங்கள் Q2 என்ற அளவத்தை தான் வாங்குவோமே, விலை கூடிட்டு. இனி பாருங்கள், உள்நாட்டில் இருக்கிற உற்பத்தியாளர் சொல்லுவினம் எங்களுக்கு கூடிய விலை கிடைப்பதால் நாம் நிரம்பல் செய்கிற அளவை கூட்டுவோம். அப்போ நிரம்பல் தொகை இஞ்சு, கேள்வித்தொகை இஞ்சு. நிரம்பல் தொகை இங்கே இருக்குது, கேள்வித்தொகை. அப்போ இவ்வளோ தான் பாருங்க. இப்போ ஏற்றுமதி நிரம்பல் கோடு கேள்வி கோட்டை இதில் தானே மாவட்ட போதும். அப்போ ஏற்றுமதி நிரம்பல் கோடும் கேள்வி கோடும் வெட்டுகின்ற புள்ளியில தான் புதிய சமநிலை தோன்றும். அதை நீங்கள் முதலாவது தெளிவாக வழங்குவோம். இந்த புதிய சமநிலை எந்த இடத்துல வந்து நிற்கும்? அப்போ புதிய சமநிலை இங்கே இருக்கும். அப்போ இவ்வளவு பண்டமும் அந்த நாடு சொல்லும் தனக்கு மிகையாக இருக்கின்றது. அப்போ இந்த மிகையாக இருக்குது என்று சொன்னால் இவ்வளவு தான் எக்ஸஸ் சப்ளை. அப்போ மிகையாக இருக்கிற பண்டத்தை அந்த நாடு என்ன செய்யும்? ஏற்றுமதி செய்யும். பாருங்க, இங்கே ஷார்ட்டேஜ். உள்நாட்டு சந்தை விலையை விட நாங்கள் குறைந்த விலையில் பண்டத்தை இறக்குமதி செய்தால் கேள்வித்தொகை அதிகம், நிரம்பல் தொகை குறைவு. அப்போ இவ்வளோ மிகை கேள்வி. அப்போ மிகை கேள்வி அந்த நாடு இம்போர்ட் பண்ணும். ஏற்றுமதி செய்ய போகிறோம் என்றால் உள்நாட்டு சந்தை விலையை விட அந்த விலை கூடின இடத்துல இருக்கும். அப்போ கூடின இடத்துல இருக்க கேள்வித்தொகை குறைவு, நிரம்பல் தொகை அதிகம். இவ்வளவு தான் உள்நாட்டு. இப்போ இந்த விலையில் நாங்கள் ஏற்றுமதி செய்கிற P2 விலையில பிள்ளைகள் இப்போ நுகர்வோர் இந்த Q2 என்ற அளவத்தை தான் வாங்கிவிடும். Q2. அப்போ இந்த அளவைத்தான் நாங்கள் வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பினோம். எந்த அளவு? Q2. அப்போ நிரம்பல் தொகை இங்கே எல்லாம் இருக்குது. அப்போ சந்தையில் உழவும் மிக நிரம்பல். அப்போ மிக நிரம்பலை ஏற்றுமதி செய்யும். ரைட். இப்போ உங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி நிரம்பல் கோடுகள் எங்கெங்கே இருக்குமென்றதில் தெளிவுண்டு வேணும். அப்போ இறக்குமதி நிரம்பல் கோடு உள்நாட்டு சமநிலை விலையை விட குறைவான ஒரு இடத்துல இருக்கும். ஏற்றுமதி நிரம்பல் கோடு உள்நாட்டு சமநிலை விலையை விட கூடிய ஒரு இடத்துல இருக்கும். அது ஏனென்றதை உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறேன். சரி, இப்போ ஒரு நாடு ஏற்றுமதி செய்ய முன் சமநிலை P1 தானே. அப்போ இந்த P1 என்ற சமநிலை விலையில் நுகர்வோர் மிகை பாருங்க. அப்போ நுகர்வோர் மிகை கேள்வி கோட்டில் முக்கோணம் ABC. அப்போ நுகர்வோர் மிகை ABC. உற்பத்தியாளர் மிகை கீழே இருக்கிற இந்த முக்கோணம் E சக F. நுகர்வோர் மிகை ABC Eயும் F. அப்போ ரெண்டின் கூட்டுத்தொகையும் தானே பொருளாதார மிகை. அப்போ பொருளாதார மிகை ABCEF எல்லாம் ப்ளஸ் பண்ணுவீங்கள் இந்த இவ்வளோ பகுதியும் கூட்ட. இப்போ ஏற்றுமதி செய்ததன் பின் ஏற்றுமதிக்கு பின் என்றால் P2 இந்த விலையிலான ஏற்றுமதி நுகர்வோர் மிகை. அப்போ P2வில் பாருங்கள் A என்ற முக்கோணம். அப்போ நுகர்வோர் மிகை பாருங்க. இந்த விலையில் இவ்வளவும் உள்நாட்டில் நுகர்வோருக்கு விற்கப்படுது, இவ்வளவும் ஏற்றுமதியாகுது. அப்போ வெளிநாட்டில் உள்ள நுகர்வோருக்கு விற்கிறோம். ஆனால் P2 என்ற விலையில் இவ்வளவு தொகையின் நிரம்பல் செய்யப்படுது தானே.
இந்த P2 என்ற விலையில் இவ்வளவு தொகையும் நிரம்பல் செய்யப்படுது தானே. அவன் நிரம்பல் செய்யப்படுறபடியால் உற்பத்தியாளன் மிகை இந்த P2 என்ற விலையில் இந்த பெரிய முக்கோணம். அப்போ இந்த முக்கோணத்துக்குள்ள பாருங்கள் B C D F E. இதை நீங்கள் இந்த வரைபடத்தை கீறி வைத்துக் கொண்டு தான் பிள்ளைகள் அவதானிக்க வரும். சரியில்லை. B C D F E. ஆகவே பொருளாதார மிகை ரெண்டையும் கூட்டினால் A B C D E F. அப்ப என்ன நடந்திருக்குது? பொருளாதார மிகை ஏற்கனவே வர்த்தகம் ஏற்றுமதி செய்ய முதல் இருந்ததை விட பாருங்க, முதல் இருந்தது A B C E F. இப்ப A B C D E F. அப்ப புதிய ஒரு எழுத்தினால் பாருங்கள் அந்த புதிய பகுதி D. அப்ப இந்த D என்ற பகுதியாலை எக்கானமிக்ஸ் பிளஸ் கூடியிருக்கு. இந்த D என்ற பகுதியாலை பொருளாதார மிகை அதிகரித்திருக்கு. அதான் இது. ஆனால் தனித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி செய்தால் நுகர்வோன் மிகை என்ன செய்யுது? குறையுது. உற்பத்தியாளர் மிகை என்ன செய்யுது? கூடுது. ரெண்டையும் நீங்கள் சேர்த்து பார்த்தால் பொருளாதார மிகை கூடுது. இங்கே இறக்குமதியில் மாறி நுகர்வோன் மிகை அதிகரிக்கும், உற்பத்தியாளர் மிக குறையும், ஆனால் பொருளாதார மிக கூடும். ஏன்னா அந்த குறைகிற அளவை விட கூடுற அளவு பெருசு. அதே மாதிரி ஏற்றுமதியை யோசிக்கணும். அப்போ ஏற்றுமதி நடவடிக்கைகளால் பொருளாதார மிக இந்த அளவால் கூடும். அப்போ இவ்வளவுதான் வர்த்தக நிலை. அந்த ஏற்றுமதியால் பொருளாதார மிகை அதிகரிக்குதுன்னால் சமூகத்துக்கு கிடைக்கிற நன்மை கூடுது. அப்போ ஏற்றுமதியிலும் இறக்குமதியிலும் தனித்து பார்க்க ஒரு வர்க்கத்துக்கு பாதிப்பு, சேர்த்து பார்க்க சமூகம் என்ற ரீதியில் பார்க்க டோட்டல் சர்ப்ளஸை கூட்டும். அப்போ ஏற்றுமதி இறக்குமதி நடவடிக்கைகள் டோட்டல் சர்ப்ளஸை கூட்டிக் கொண்டு போகும். விளங்குது? அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த ஏற்றுமதி இறக்குமதி நடவடிக்கைகள் என்ற பகுதி ஆராய்ந்து பொருளாதார மிகைக்கு என்ன நடக்கும் என்பதை பார்த்திருக்கிறோம். அப்போ இவ்வளவோடு உங்களுக்கு 9.1 சர்வதேச வர்த்தக கோட்பாடுகள் என்ற பகுதி நிறைவுக்கு வருகின்றது. அப்போ நாங்கள் அடுத்த காணொளி ஊடாக 9.2 வர்த்தக பாதுகாப்பு வாதம் தொடர்பாக ஆராய இருக்கிறோம். அப்போ 9வது தேர்ச்சியில் 5 மட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். அதில் இன்றைக்கு நாங்கள் இன்றைய காணொளி ஊடாக 9.1 பூர்த்தியாகிவிட்டது. அப்போ விழாத்தையும் திருப்பி வடிவாக பார்த்து கொள்ளுங்க. பேப்பரும் கொஞ்சம் செய்து இருக்கிறது. அப்போ இவ்வளவு நேரமும் நான் சொன்ன கருத்துக்களை செவிமடுத்த மாணவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த காணொளியில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.